ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம மிகவும் புகழ்பெற்ற 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சித்தருடைய பேர் அகப்பேய் சித்தர். அகப்பேய் சித்தர் இவர் 18 சித்தர்களில் இவரும் ஒருத்தர். சரியா? இவருடைய பேர் அகப்பேய் சித்தர். அகம்னா என்ன? பேய்னா என்னது? பேய்னா என்னது? ஏதோ ஒரு மாந்திரிக செயல்மே சொல்லுவாங்க. பேய்ன்றது எதுவுமே திருப்தி அடையாதது தான் பேய் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அகம்னா பேய். மனது எப்படி மனம் இருக்கிற பேயை பற்றி அவர் படுதல் அகப்பேய்ன்னு சொல்கிறாங்க. அகப்பேய் சித்தர். சரியா? இவர் மனதை பேயாக உருவப்படுத்தி பாடுதல் இவரது அகப்பேய் சித்தர் அழைக்கப்படுறார். அகப்பேய் சித்தர் எப்படின்னாக்கா, இவர் ஆரம்ப சித்தரே கிடையாது. இவர் ஒரு வணிக வியாபாரி. நெசவு தொழில் செய்து வீடு வீடாக சென்று ஆடையை விற்று அதனால் வரக்கூடிய பணத்தை சந்தோஷமாக இருந்தவர். பணப்புழக்கம் அதிகமாக இருந்தவர். சரிங்களா? இப்படியாப்பட்ட அகப்பேய் சித்தர் துணி விற்கிறாரு இல்லையா? ஆடை நெய்கிறாரு. நெஞ்சதும் கடையில் கொடுக்குறாரு, வீடு வீடாக கொடுக்குறாரு. அந்த கொடுக்கும்போது மனிதனுடைய என்ன சொல்கிறது, மனிதனுடைய எண்ணங்கள் ஓட்டத்தை அவர் அறிகிறார். ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு மனிதன் ஒரு குணத்தை வெளிப்படுத்துவான். அது வாங்கிறதுக்காக திருப்பி கொடுக்கும்போது அப்போது ஒரு விதமான குணத்தை வெளிப்படுத்துவான். அப்படியாப்பட்ட குணத்தை வெளிப்படுத்தும் போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்னென்ன குணம் இருக்குன்றது நமக்கு வெளிப்படும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அகத்துக்கு எதுவுமே போதுன்ற சொல்கிற எண்ணமே நமக்கு வராது. அப்படி தான் மனிதனுடைய அகமும் இருக்குது. இப்படிப்பட்ட மக்களை அவரை சந்தித்து ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏன் இப்படி மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க என்றது சிந்திக்க ஆரம்பிக்கிறார். சிந்தித்து அதிலே ஆழ்ந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, இது இவருக்கு வாழ பிடிக்கல, மனிதர் எல்லாமே போலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட் தன்னை கட்டுப்படுத்தணும்னு தனக்கு ஒரு குருவை தேடுறார். தனக்கு ஒரு குருவை தேடும்போது அவர் ஒரு வியாசரை குருவாயத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஜோதி மரத்து பொந்தில் போயிட்டு உட்காந்துட்டு அவர் மாட்டு வியாசரை நினச்சி தவம் பண்ணுறார். இந்த தவம் சில காலம் போகும்போது அவர் தவத்துடைய வலிமை முயற்சி வியாசர் அவருக்கு காட்சியளிக்கிறார். யாருக்கு? அகப்பேய் சித்தருக்கு காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிறைய பாடல் எழுதுகிறாரு. சரிங்களா? கேள்வி ஞானத்தை கொடுக்குறாரு. யார்? கேள்வி ஞானத்துக்கு பெறுறாரு. இப்படி எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு பாடல் நம்முடைய அகத்தை பற்றி ஒரு பாடல் பாடுறாரு. ஏ அகமே, ஆசையில் ஆடுறியா? ஆடு. சரியா? மனமே, ஆசையால் ஆடுற, ஆணவத்தில் ஆடுற, பாசத்தால் ஆடுற, வேஷம் போட்டு ஆடுற, எதுக்கு நீ ஆடுற என்று ஒரு பாடலை தம் அகத்தை பற்றி அவர் பேசியிருக்கார். சரிங்களா? இவர் திருவள்ளுவருடைய வழி வந்தவர் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா திருவள்ளுவர் இருக்கிறார் இல்லையா? அவரை பின்பற்றி வந்த மாதிரி தான் நாயனார். இவர் பேர் அகப்பேய் சித்தரோட பேர் நாயனார். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விருத்தாச்சலத்தில் இருக்கிற விருத்தாச்சலம் 2 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு குளஞ்சி அப்பர் என்ற முருகர் கோயில், சுயம்பு முருகராக தோணுன கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் தான் அவருக்கு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் அற்புதம் செஞ்சுருக்கார். என்னென்னா 1801ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு கோவில், சிவன் கோயில் இருக்குது. அது சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுறாங்க. அந்த வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோவில் நடை சாத்தப்படுகிறது. கருவறை மூடப்படுகிறது, நடை சாத்தப்படுகிறது.
ஆனால் இரவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அர்த்த ஜாம பூஜை நடக்குது. அந்த அர்த்த ஜாம பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எலும்பு துண்டு மாமிசங்கள்லாம் கீழே சிவலிங்கத்துக்கு கீழே கிடக்குது. இதை பார்த்து அர்ச்சகருக்கு சந்தேகம் வருது. என்னடா தினம் ஒரு நாள் பார்க்குறாரு, சரி வந்து உள்ள வந்து நிற்கிறாரு. மறுபடியும் தொடர்ந்து அப்படியே இருக்கிற அப்படியே அதே மாதிரி இறைச்சி எலும்பு துண்டு நிறைய இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க வந்து அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட மருதுன்னுகிட்ட போயிட்டு அந்த அர்ச்சகர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. புகார் தெரிவித்தோடனே அவர் வந்து ஒரு ஒற்றரை நியமிக்கிறாரு. அந்த ஒற்றர் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு ஓரமாக உட்காந்து நின்று வேடிக்கை பார்க்குறாரு, யார் இரவில் வராங்கன்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காளீஸ்வரர் கோயிலேருந்து சுரங்கப்பாதை வழியாக ஒரு வயசான முனிவர் ஒருத்தர் வராரு. வந்து அவர் நின பூஜை நடத்துகிறார். நின பூஜைனா அந்த சொல்கிறாங்களே இறைச்சி அதெல்லாம் வச்சு விட்றார். போய் சாப்பிட்டு போகிறார். இதை போயிட்டு அவர் அந்த மருதுன்ற ஆட்சியர்கிட்ட சொல்கிறாரு. அவர் அந்த ஒற்றர் சொன்னோடனே அவரை கூப்பிட்டு தண்டிக்கிறாங்க, கேட்குறாங்க. நான் வந்து எல்லாம் கடந்த சித்தர்ன்னு சொல்கிறாரு. சித்தர்னா நான் வந்து குழி தோண்டி புதைச்சிட்றேன், நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் காட்சி தருவியான்னு கேட்குறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தை தோண்டி அகப்பை சித்தரை மூடிடுறாங்க. மூடிட்டு ஒரு ஒற்றர் மூலிமா ராமேஸ்வரத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு அவர் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அகப்பை சித்தர் அந்த ஒற்றருக்கு ஒரு சாபத்தை வழங்கிட்டு அந்த மருது ஆட்சியாளர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து நீ இன்னும் 90 நாளில் வந்து இறந்துருவோன்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுட்டுன்னு அவரை வந்து அந்த கோயில் தோண்டி புதைக்கிறாங்க. புதைச்சி போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றமையை பார்க்கும். அங்கே போய் கேட்கும்போது அங்கே இருக்காருன்னு சொல்கிறாங்க. பேசி அங்கே உயிராக இருக்காருன்னு சொல்கிறாங்க ராமேஸ்வரத்தில். அப்புறம் 90 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் மருது சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் தூக்கில் போட்டுடுறாங்க. அவர் அகப்பை சித்தர் சொன்ன மாதிரி 90 நாளில் அவர் இறக்குறார். இப்படி தன்னுடைய மனதை எப்படி அடக்கி ஆளணும், மனதை வந்து அடக்கி ஆளணும், ஒருநிலைப்படுத்தணுன்றதை வச்சு தான் அவர் நிறைய பாடலை கொடுத்துருக்கிறார். ஏன்னா மனுஷனுடைய மனசு வந்து அலைப்பாஞ்சுனே இருக்கும். போதுன்ற எண்ணமே வராது. அது நானாக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்குமே சரி தான். அப்படிப்பட்ட போதுமென்ற எண்ணம் இல்லாத மனதை அலைய வைக்கிற இது பற்றி தான் நிறைய பாடல் பாடுகிறாரு. அதனால் நல்லா சிறப்பாக வாழணும்னு சொன்னாக்கா இவருடைய இந்த பாடலை படித்தாக்கா தனக்குள்ள அகத்துக்குள்ள ஆசை, பொறாமை, பொச்சரிப்பு, வன்மம் எல்லாமே கலைஞ்சிட்டு ஒரு தூய உள்ள நமக்குள் தூங்கணும். அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் அகப்பை சித்தருடைய பாடலை படித்து பாருங்கள். படித்து பொருள் விளக்கு பாருங்கள். அது விளங்க அப்புறம் அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் வெற்றி பெற முடியும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.